சிலம்பரசன் வந்து ஒரு பாடல் பாடினதாக அது பீப்பில் போட்டு நெட்டில் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டி ராஜேந்திர அவர்கள் வந்து இது கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என் வீட்டில் இருந்தது திருடிட்டு போய் யாரோ இது மாதிரி தவறான ஒரு தகவல் பரப்பியிருக்காங்கன்னு. அதன் அடிப்படையில் யார் திருடினாங்களோ அவங்கள முறையாக விசாரித்து அவங்கள வந்து நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கணுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. மேலும் வந்து சிம்பு வந்து அந்த பாட்டை வந்து அவர் பாடினாரா இல்லையாங்கிறத விட அதில் என்ன வேர்டு அவர் சேர்க்கலை. ஏன்னா அது வரைக்கும் சேர்க்கலை. இவங்களா கற்பனை பண்ணி ஒரு வேர்டு போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன பொறுப்புங்கிறது தெரில. இது வந்து சினிமாவில் பொதுவாகவே வந்து சென்சார்னு ஒன்று இருக்குது. சென்சாருக்கு போகும்போது அவங்க வந்து என்ன வேண்டாமோ அந்த வேடை கட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சவுண்ட் போட்டு கொடுப்பாங்க. எல்லா படத்துலையும் நிறைய படத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதை வெளியிடுவாங்க. இவர் வெளியிடவும் இல்லை, சென்சாருக்கு போகவும் இல்லை. இவர் எந்த இணையதளத்துலையும் இவர் பதிவிறக்கம் பண்ணல, எதுலேயும் பாடலை, எந்த மேடையிலையும் பேசலை. அதன் பிறகு இவருக்கு மேலே இவ்வளோ பெரிய காண்டு என்னென்னா அவர் தமிழனாக பிறந்தது மட்டும் தவறா? அவர் தமிழனாக பிறந்தது தவறா? இவ்வளோ பெரிய கலைஞன் ஒரு டி ராஜேந்திர அவர் வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டு சினிமா உலகத்தில் இருக்கார். ஒரு பெண்களை கூட தொட்டு நடித்ததில்லை. அவர் தாயாகவும் தங்கையாகவும் தான் நினைக்கிறார் வழியாக மற்ற யாரும் நினைக்கிறதில்ல. அந்த வழியில் வந்து சிம்பு வந்து நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு இதை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அடிக்கடி தமிழன் சொல்கிறதுனால தமிழனை எதுக்கிற ஒரு கூட்டம் அவர் எதுக்குதோங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அவ்வளோதான். அதனால் தமிழ் மக்கள் இதை பார்க்குற தமிழ் மக்கள் அத்தனை பேருமே சிம்புக்கு துணையாக நம்ம நிற்கணும். அதுதான். இல்லைன்னா நம்மளை வந்து இலங்கையில் எப்படி விரட்டினாங்களோ, இலங்கையை உருவாக்குனது ஒரு தமிழன். அந்த இலங்கையிலேருந்து தமிழனை விரட்டுறதுக்கு எத்தனை நாடு சேர்ந்துச்சோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்மளை விரட்டுறதுக்காக ஒரு கூட்டம் ஈடுபடுதோங்கிற டவுட் இருக்குது. அதனால் எல்லா தமிழரும் முழிச்சிக்குங்க. நம்ம தமிழர் அவர் சொன்னாரா சொல்லியாங்கிற நம்ம பார்ப்போம். அதனால் தமிழர் முழிச்சிக்குங்கிறது தான் என்னோட மட்டும் இல்லை, தமிழ் அமைப்பு அத்தனை அமைப்புகளோட வேண்டுகோள் தான்.